இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டாபிக். ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஆன்மா, முன்ஜென்மம், மறுஜென்மம்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்மளுடைய மென்டல் பேட்டர்னும் கார்மிக் பேட்டர்னும் ஈக்குவலி இன்டர் ரிலேட்டட். மென்டல் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், பாசிட்டிவாக பார்க்குறோமா நெகட்டிவாக பார்க்குறோமா அப்படிங்கிறதுல தான் உங்கள் கர்மான்றதே ஒர்க் ஆகுது. ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் எப்படி விமர்சிக்கிறீங்க, ஒருத்தவங்களை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்களை நீங்கள் எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறீங்க, எப்போவுமே நீங்கள் டீக்ரேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் மென்டல் பேட்டர்ன் அண்ட் கார்மிக் பேட்டர்ன் இன்டர்ரிலேட்டட். ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது அதனால் சொல்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் பேட்டர்னில் தான் இருக்கீங்க. பாசிட்டிவ் பேட்டர்னா அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அவங்க ஏதோ ஃபீல் பண்ணுறனால சொல்கிறாங்க, ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, நல்லது சொன்னால் நம்ம எடுத்துக்கணும்னு இருந்தீங்கன்னா குட் கர்மா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். லைக் நிறைய வியூஸ் போகுது, லைக்கே போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுனால நீங்களும் மோட்டிவேட் ஆவீங்க. இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சின்ன நல்லது ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுறனால உங்களுக்கும் நல்லது நடக்கும். யூனிவர்ஸ்க்கு நீங்கள் நல்லது பண்ணுங்கள். ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறது யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ தாட் பேட்டர்ன்ஸ் தான் டிசைட் பண்ணுறது கர்மாவால். நான் மனைவி பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு தீவிர காதலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபர் உங்களுக்கு பெயின் கொடுக்குறாங்களோ, எந்த ஒரு நபர் உங்களுக்கு ஆழமான ஒரு காதலை கொடுக்குறாங்களோ, எந்த ஒரு நபர் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சில காரியங்களை செய்துட்டு போகிறாங்களோ, எல்லாமே அவங்க எல்லாம் ஒரு கர்ம பந்தத்தினால தான் நீங்கள் அவங்கள சந்திக்கிறீங்க. எதுவுமே இவங்க யாரோ எனக்கு ஏன்னு தெரியாது, இவங்க ஏன் நம்ம பார்க்குறோம், இவங்க கூட ஏன் நம்ம கனெக்ட் ஆகிறோம், அந்த கனெக்ஷன் எதனால் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த சோல் வந்து எந்தெந்த ஜேர்னியில் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுச்சு, யாரை மீட் பண்ணுச்சுன்றது நீங்கள் இந்த பாடிக்குள்ளே என்டர் ஆன பிறகு இந்த ஃபேமிலி என்னமோ அதையே தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களே தவிர, கர்மான்றது எப்படி ஆக்ட் ஆகும், உங்களுக்கு அந்த கார்மிக் கனெக்ஷன்ஸ் கனெக்ட் ஆகி அதுக்கான அந்த டைம் வரும்போது ஒவ்வொரு சில பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சில பெயினோ, உங்களுக்கு அட்ராக்ஷனோ, ரிஜெக்ஷனோ எதுவாக இருந்தாலும் அந்த கர்மா அந்த லெசன் உங்களுக்கு என்ன கொடுக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்க எந்த கனெக்ஷன் என்ன நான் கற்றுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்னென்ன மென்டல் பேட்டர்ன் எப்படி எல்லாம் திங்க் பண்ணி அது வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு, எந்த மாதிரியான ரீசன்னாலும் இந்த பெயின் வந்திருக்குன்றத உங்கள் மென்டல் பேட்டர்ன் கவுன்சிலிங்லேயே தெரிஞ்சிடும். அதுவும் மீறி உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலைன்னா எப்படி ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கோ அது மாதிரி உங்களுடைய ஆன்மா, உங்கள் சோல் பர்பஸ் என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கூட சாஃப்ட்வேர் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான கனெக்ஷன் என்ன, அது ஏன் நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்குது. பட் அதை வச்செல்லாம் கிளைம்லாம் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கான பர்சனல் லெசனாக எடுத்துக்கணும். அந்த பெயின்லேருந்து நீங்கள் ஹீலிங்னா என்னென்னா, உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகிறீங்கள, ஒரு காயமாகுதுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்கி போட்டுறீங்கள, அதுதான் ஹீலிங். உங்கள் மனசுக்குள்ளே பெயின் இருக்குன்னா அது புத்தியும் மனசும் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கு என்ன ஹீலிங் கொடுப்பீங்க, அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சால் தான், ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் லவ் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு திடீர்னு போகிறாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஏன் திடீர்னு போகிறாங்க, அதுக்கு ரீசன் என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்னை எப்படி மாற்றிக்கணும், இல்லை நான் சரியான பர்சனை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது எல்லாம் விடை தெரியாமல் அப்படியே கொஸ்டின் மார்க்காகவே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் மைண்டில். அது குப்பையாக சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதை கிளியர் பண்ணாதான் உங்கள் மைண்ட் கிளியர் ஆகும். ஸோ கார்மிக்னா யாரோ ஒருத்தவங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைலாம் நீங்கள் நினைக்கவே முடியாது. மனைவியாக வரவங்களுக்கும் ஒரு கர்மா இருக்கும், லவராக வந்தவங்களுக்கும் ஒரு கர்மா இருக்கும். ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு கர்மாவாக இருக்கும். விட்டுட்டு போயிட்டாங்களா உங்களை, அதுக்கும் ஒரு கர்மா இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், எதனால நடந்துச்சு. கவுன்சிலிங் பண்ணால் தெரிய வரும், கண்டிப்பாக தெரிய வரும். தேங்க்யூ.